இவர்கள் சமணர்களுக்கும் மன்னனுக்கும் இடையே ஏற்பட்ட விவாதத்தினை இவ்வாறு யார் உடலினது நோயை தீர்ப்பார்களோ அவர்களை வஞ்சனை இல்லாமல் நான் பாராட்டுவேன், நடுநிலையிலிருந்து தவற மாட்டேன் என்று மன்னன் சமணர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது என்று அவன் உரைப்ப, இவ்வாறாக மன்னன் சமண அடியவர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது குண்டர் எண்ணம் கெட்டிருந்த எல்லை, இந்த குண்டர் எண்ணம் கெட்டிருந்த எல்லைன்னா அவர்களினது மனமானது அழிந்திருந்த நேரம். ஏன்னா சமணர்கள் மெல்ல மெல்ல தங்களினுடைய இயலாமையை புரிந்து கொள்ளுகிறார்கள். இனி என்ன நடக்குமோ என்ற கவலைக்கு உட்பட்டு மனம் அழிந்திருந்த நேரம், எண்ணம் கெட்டிருந்த எல்லை தென் தமிழ்நாடு செய்தவ கொழுந்து போல்வர். தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி செய்த தவத்தின் பயனாக இளம் பிள்ளையாக அவதரித்தவராகிய ஞான சம்பந்தர் வன்தனி பவனம் முன்னர், ஆற்றல் மிகுந்த பவனம்னா அரண்மனை, அரண்மனை முன்னர் வாயிலுள் அணைந்து அந்த அரண்மனையின் வாயிலின் ஊடாக தனது பல்லக்கிலே வந்து மாடு அருகே பொந்திகள் தரள பந்தி சிவகை நின்று இழிந்து புக்க, தான் ஏறி வந்த முத்துக்கள் பதிக்க பெற்ற பொன் சிவிகை கீழே இறக்கப்பட அதிலிருந்து கீழிறங்கி அரண்மனை வாயிலினுள்ளே நுழைந்தார். குலச்சிறையார் முன்பு எய்த கொற்றவன் தேவியாரும் தலத்திடை இழிந்து சென்றார். தந்தமிழ் நாட்டு மன்னன் நிலத்திடை வாணி நின்று நீளிருள் நீங்க வந்த கலை செழும் திங்கள் போலும் கவுனியர் தம்மை கண்டார். ரொம்ப அழகான இடம். குலச்சிறையார் முன்பு எய்த, இந்த சம்பந்தருக்கு முன்பாக குலச்சிறையார் அரண்மனையினுள் சென்று மன்னனிடம் சொல்லணும் இல்லையா, சம்பந்தர் வந்து கொண்டு இருக்கிறார்னு. அதுக்கு பிறகு கொற்றவன் தேவியாரும் சம்பந்தர் பல்லக்கினுக்கு பின்னாக வந்த பாண்டிமா தேவி மங்கையர்க்கரசியும் தனது பல்லக்கிலிருந்து கீழாக இறங்கி தலத்திடை இழிந்து நிலத்திலே கீழ் வைக்கப்பட பல்லக்கு அதிலிருந்து இறங்கி சென்றார். அவர்களும் அரண்மனையினுள் செல்ல தமிழ் நாட்டு மன்னன், குளிர்ச்சி பொருந்திய தமிழ்நாட்டினுடைய மன்னனாகிய பாண்டியன் வானின் நின்று நீள் இருள் நீங்க வந்து, அந்த பாண்டிய மன்னனினது துன்பம் என்கின்ற இருளானது நீங்குதல் பொருட்டு வானத்திலிருந்து கீழ் இறங்கி வந்தது போல கலை செழும் திங்கள் போலும் ஒளி கற்றைகளை உடைய நிலவினை போன்ற பிரகாசமான தோற்றத்தோடு கவுனியர் தம்மை கண்டான். கவுனிய குலத்தில் உதித்த சம்பந்தரை மன்னன் கண்டான். சில நேரங்கள்ல நமக்கு நன்மை தரக்கூடிய சூழல் தோன்றிவிட்டதுன்னா, யார் நமக்கு நன்மையை தருதற்கு வருகிறார்களோ அவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே நம்முடைய பிரச்சனை தீருதற்கு உண்டான வாய்ப்பு தோன்றுவதெல்லாம் நம் கண்முன்னே தெரியும். அதனாலதான் ஆதி காலத்துல இறைவன் குடிகொண்டிருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபடுவது சால சிறந்தது, தப்பில்லை. ஆனால் அந்த கோவிலின் அது கோபுரத்தை தொலைவிலேயே காணுகின்ற பொழுது உள்ளத்தினுள்ளே பரவசம் ஏற்படும். இனிமேல் தான் அந்த கோவிலினது அகத்து சென்று அங்கு குடிகொண்டிருக்கக்கூடிய இறைவனை காணுவோம் என்பது ஒன்று. ஆனால் அந்த கோவிலினது கோபுரத்தை தொலைவிலிருந்து பார்க்கின்ற பொழுதே மனதினுக்கு ஒரு ஆறுதல் மகிழ்ச்சி வரும். நல்ல நடைமுறையிலேயே சொல்லுவார்கள், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அதுபோல மன்னனுக்கு இந்த சம்பந்தர் எந்த விதமான உதவியும் செய்வதற்கு தொடங்க கூட இல்லை. அரண்மனையில வந்து இறங்கி உள்ள வருகிறார். அவர் பார்த்த உடனே மன்னனுக்கு மிகப்பெரிய மன நிறைவு, மனத்துல ஒரு அமைதி. என்ன ஆகிறது? கண்ட அப்பொழுதே வேந்தன் கையெடுத்து எய்த நோக்கி
தன் துணர் முடியின் பாங்கர் தமனிய பீடம் காட்ட வண்டமிழ் விரகர் மேவி அதன் இசை இருந்தார் மாயை கொண்டவல் அமணர் எல்லாம் குறிப்பினுள் அச்சம் கொண்டார். என்ன அழகு! அப்படி உள்ள வந்தவரை பார்த்த உடனே பாண்டியன் என்ன செய்தானா, கண்ட அப்பொழுது சம்பந்தரை முதலாக அப்பொழுதுதான் பார்க்கிறான். பார்த்த அந்த நிமிடத்தில், அந்த கணத்தில் வேந்தன் கையெடுத்து எய்த நோக்கி, வேந்தனானவன் என்ன செய்தான், கைகளை தலைக்கு மேலே தூக்கி வழிபடும் பண்பினை நோக்கி தன் துணர் முடியின் பாங்கு, தன்னுடைய தலை முடி நக மகுடம்னு அர்த்தம். இந்த இடத்துல தான் தலை வைத்து படுத்து கொண்டு இருக்கக்கூடிய தலை பகுதியில தான் ஏற்கனவே குலச்சிறையாரை விட்டு ஒரு பொன்னாசனத்தை போட சொன்னார் அல்லவா, அந்த பொன்னாசனத்துல பாங்கர் அதன் அருகே தமனிய பீடம் காட்ட, தமனியம்னா பொன்னினால் செய்யப்பட்ட அந்த இருக்கைய பாண்டிய மன்னன் காட்ட அவனது வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு அவன் காட்டின இருக்கையில போய் சம்பந்தர் அமர்ந்தார். வன் தமிழ் விரகர் மேவி, வளமான தமிழுக்கு உரிய ஈடுபாட்டாளராகிய சம்பந்தர் சூப்பும் கீரை. வன் தமிழ் விரகர், வளமான தமிழிலே ஈடுபாடு கொண்டவராகிய, தமிழினை விரகத்தோடு அணுகக்கூடியவராகிய, தமிழின் மீது மாளாத ஆர்வம் கொண்டவராகிய அந்த சம்பந்தர் மேவி அந்த இருக்கையின் மீது அதன் மிசை இருந்தார், மேறி அமர்ந்து கொண்டார். அந்த பொன் இருக்கையில சம்பந்தர் வந்து அமர்ந்து கொண்டார். இந்த காட்சியை பார்த்த உடனே சமணர்களுக்கு கவலை. ஏனென்றால் சம்பந்தரை இருகை கூப்பி தலைமையில் வைத்து தொழுததும், தன் அருகே ஒரு பொன் தவிசு இட்டு அதுல சம்பந்தரை அமரச் செய்ததும் பார்த்த உடனே அதன் இசை இருந்தார் மாயை கொண்டவல் அமனர், மாய மந்திரங்களிலே ஆளுமை உடையவராகிய அமணர்கள் எல்லாம் குறிப்பினுள் அச்சம் கொண்டார். இந்த காட்சியை பார்த்த உடனே அவர்கள் மனதுல என்ன ஆயிற்றான், அச்சக்குறிப்பு தோன்றியது. இது நாள் வரை இந்த பாண்டிய மன்னனை நாம் இயக்கி கொண்டிருந்தோம், இனி நடவாது. சம்பந்தர் வந்து இந்த நோயினை தீர்த்தார் எனில் நம்முடைய எல்லாவிதமான செயல் திட்டங்களும் இனி பாண்டிய மன்னன் முன் எடுபடாது என்று மெல்ல மெல்ல கவலை கொள்ள தொடங்கினார்கள். அந்த கவலையினது குறிப்பு அவர்கள் உள்ளத்துல தெளிவா சென்று தைத்தது. ஆகவேதான் குறிப்பினுள் அச்சம் கொண்டது. இப்படி பயத்தோடு அவர்கள் நின்று கொண்டிருந்த பொழுது பாண்டிய மன்னன் தொடர்ந்தான். என்ன, செழியனும் பிள்ளையார்த்தம் திருமேனி காண பெற்று விழியுற நோக்கலாலே வெம்மை நோய் சிறிது நீங்கி அழிவுறும் மனம் நேர் நிற்க அந்தணர் வாழ்வை நோக்கி கெழுவுரு பதியாது என்று விருப்புடன் கேட்ட பொழுது. எப்படி, சம்பந்தரை பத்தி ஒன்றுமே தெரியாது யாருக்கு, பாண்டிய மன்னனுக்கு. ஏதோ மங்கையர்க்கரசி தனது துணைவியார், அமைச்சர், நேர்மையான முறையில் உள்ளவர், இவர்கள் இருவரும் சொன்னதினால அந்த சம்பந்தரை அழைத்திருக்கிறான் மன்னன். சம்பந்தர் யார் எவர் என்றெல்லாம் தெரியாதவனுக்கு. அதனால் இவனை நேரடியா கேட்கிறான். செழியனும் பிள்ளையார்த்தம் திருமேனி காண பெற்று, ஞான சம்பந்தரை மேலும் கீழுமா பார்த்தான், தலையோடு காலாக பார்த்து திருமேனி காண பெற்று, அதான் அவரை முழுவதுமாக அணுவா பார்த்தான். பார்த்துட்டு விழியுறு நோக்கலாலே, திறந்த விழிகளினால் சம்பந்தரை பார்த்த அந்த நேரத்திலேயே வெம்மை நோய் சிறிது நீங்கி, மெல்ல அவன் உடம்புல அந்த வெப்பு நோய் நீங்குவது போல தோன்றியது. அதனுடைய வீரியம் குறைந்தது போல
அவனால் உணர முடிஞ்சது. உடனே அழிவுறு மனம் நேர் நிற்க, ஒரு நிலையில் இதுவரைக்கும் இல்லாத மனம் இப்பதான் கொஞ்சம் நம்பிக்கைக்கு உட்பட்டு நிலையா நின்றது. இதுவரைக்கும் மனமானது அலை பாய்ந்து கொண்டிருந்தது. தனக்கு இப்படிப்பட்ட நோய் வந்தது, சமணர்கள் இதனை தீர்க்க முடியவில்லையே, இனி என்னாகுமோ ஏதாகுமோ என்றெல்லாம் கவலை கொண்டிருந்த அந்த மன்னனது மனது அழிவுறும் மனம் நேர் நிற்க, இப்பதான் சமாதானம் அடைந்து ஒரு இடத்துல நின்னதான், தடுமாற்றம் குறைந்ததான். நேர் நிற்க என்ன கேட்டானா, அந்தணர் வாழ்வை நோக்கி, அந்தணராகிய சம்பந்தர்னு ஒரு பொருள். அந்தணர்களுக்கு எல்லாம் பெரியதோர் நன்மையை செய்தற்காக அவதரித்தவராகிய சம்பந்தர். அந்தணர்களினது பெருவாழ்வு அவர். அந்தணர்களினது பெருமையை நிலைப்பதற்கு உரியதாகிய செயலை செய்தற்கு என்று அவதரித்தவர். ஆகவே அந்தணர் வாழ்வை நோக்கி கெழு உரு பதி யாது என்று, தாங்கள் எந்த தலத்திலிருந்து, பதினா ஊரு இடம், நீங்கள் எந்த ஊரிலிருந்து வருகிறீர்கள் என்று விருப்புடன் கேட்ட பொழுது, ஆர்வத்தோடு சம்பந்தரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஈடுபாட்டினால கேட்க ஆரம்பிச்சோம். இப்போ ஒரு அழகான இடம், கடவுளை அணுகுதற்கு அல்லது கடவுளினது அருளை பெறுதற்கு முதல்ல அந்த கடவுளினுடைய திருநாமத்தை கேட்டல், அதுக்கப்புறம் அவரினது உருவத்தை காணுகின்ற பொழுது நன்மை அடைதல், அதுக்கப்புறம் அவரினது ஊர் யாதுன்னு கேட்டவுடனே அவரை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ளுதலுக்கு ஈடுபாடு காட்டல். இப்படித்தான் ஆன்மா என்கின்ற ஒன்று படிப்படியாக பரம் நோக்கி செல்லுகின்ற பொழுது முதல்ல பேரை கேட்கும், அதுக்கப்புறம் அவரது தோற்றத்தை பார்க்கும், அப்புறம் அந்த உரு எந்த இடத்தை சார்ந்ததுன்னு கேட்கும். இத்தனையும் உட்படுத்தி ஒரே பாட்டில் நாவுக்கரசர் எழுதியிருக்க. முன்னம் அவன் நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவன் ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் பிச்சியான். ஆன்மாவினுடைய தேடல் அப்படித்தான் இருக்கும். இப்ப நமக்கே ஒரு பெரிய இடர்பாடு வருகிறது, பலரிடம் சென்று முயன்றோம், அந்த இடர்பாடு நீங்குவதாக தெரியல. இறுதியில உதவக்கூடிய நிலையில ஒருவர் வருகிறார். அவரை பார்த்த உடனே யாரு அப்படின்னு கேட்ட உடனே அவர் பேரை சொன்ன, ஆமா அவர் பல பேருக்கு இக்கட்டான நிலையில உதவி இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டு இருக்கேன், ஆகவே அவரால் எனக்கு உதவ முடியும். அப்புறம் அவரை நேரில் பார்த்த உடனே மனதுக்குள்ள ஒரு தெளிவு. இதெல்லாம் அப்படியே பாண்டியனுக்கு ஏற்பட்டது. அதனால தன்னுடைய நோய் படிப்படியாக குறைவதற்கு உண்டான வாய்ப்பு தோன்றுவதையும் உணர்ந்து கொண்டான். அதனால சம்பந்தரை பார்த்து நீ வீர் யாவர்னு கேட்கறதுக்கு பதிலாக எந்த ஊர்னு கேட்டோம். கேட்கணுமா சம்பந்தருக்கு? ஏற்கனவே சீர்காழி பதியில பிறந்ததினுடைய பெருமையெல்லாம் ஒருங்கே வாய்க்க பெற்றவர். அவர்கிட்ட போயிட்டு உனது சொந்த ஊர் எதுன்னு கேட்டா, சொந்த ஊரின் கண் ஈடுபாடு உடைய எவனுக்கேனும் தன் ஊரை பத்தி யாரேனும் கேட்டால் பெரிய மகிழ்வோடு விவரிப்பான். இல்லை, எனக்கும் அந்த நிலை இன்று வரை உண்டு. இந்த நிமிடம் வரை நான் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவன், என் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் யாரேனும் எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டால் உடனே கேள்வி கேட்பேன், தஞ்சை மாவட்டத்தில் எந்த ஊர் எந்த பகுதி என்றெல்லாம் கேட்டு அவர்களை கேள்விகளால் துளைத்து அப்புறம் அவர் இருக்கக்கூடிய எந்த வட்டம் எந்த கிராமம் வரைக்கும் போய் கேட்டு திருப்தி அடைவது என் வழக்கம்.
இது அந்த ஊர் மண் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதுல எல்லோருக்கும் வைத்திருக்கக்கூடிய ஈடுபாடு. நல்ல சம்பந்தத்தை கேட்ட உடனே, ஒன்று ஊரின் பெருமையை நன்கு அறிந்தவர், இறையாளுமை உடையவர், நல்ல கவிதையான மொழியை கொண்டிருப்பவர், அவற்றை கேட்கவா வேணும். பொன்னி வளம் தருநாட்டு புழற்பணர புழல் புனர்பழம் பழன புறம்பனை சூழ் கன்னி மதில் கழுமலம் நாம் கருதும் ஊர் எனச் சிறந்த 12 பெயர் பற்றும் பரவிய சொல் திருப்பதிகம் தென்னவன் முன்பு அருள் செய்தார் திருஞான சம்பந்தர். இந்த பதிகத்தை பார்க்கணும். இப்ப கூட நான் அண்மையில அந்த ஊரினது பெயரை சொல்லக்கூடிய அந்த பதிகத்தை ஒரு கூட்டத்தில் கூட பேசினேன். அந்த ஊருக்கு 12 திருநாமங்கள் உண்டு. கழுமலம், சீர்காழி, கொச்சைவயம், பிரம்மபுரம், தோணிபுரம், புறவயம், கழுமலம், இத்தனை பேர் உண்டு. அதனால இதை கேட்ட உடனே அந்த 12 பெயர்களையும் சொல்லி அதற்கு விளக்கம் சொன்னார். எப்படியா? பொன்னி வளம் தரு நாடு. பொன்னின்னா காவிரி. காவிரி நதியினால் வளத்தினை பெறுதற்கு உண்டான நாடு சோழ நாடு. அந்த சோழ நாட்டுல புனர்பழன புறம்பனை சூழ். புனல்னா காவிரியினுடைய நீர் பெருக்கினால், பழனம்னா நெல் விளையக்கூடிய பூமிக்கு பழனம்னு பேர். ஆகவே நெற்கள் மிகுதியாக விளையக்கூடிய வயல்களால் புறம்பு அணை சூழ், வயல்களால் சூழப்பட்ட செழிப்பு மிக்க ஊர் எங்கள் ஊர். ஊர் பெருமையை சொல்லும்போது எப்படி சொல்றாரு பாருங்க. அப்படி ஒரு செழிப்பான ஊர் எங்கள் ஊர். அந்த ஊர்ல கன்னி மதில் கழுமலம்னா, கன்னி மதில்னாக்க அந்த ஊர்ல மிக உயர்ந்த மதில்களை உடைய, அந்த ஊரானது மிக உயர்ந்த மதிலால் சூழ பெற்ற கழுமலம் நாம். கழுமலம் என்ற ஊர் தான் என்னோட ஊர். நாம் கருதும் ஊர். கருதும்னா இடைவிடாது என்னுள் எண்ணிக்கொண்டிருக்க கூடியதாகியதோர் பதி. எந்த நிமிடமும் ஊரை மறக்கலன்னு. ஆகவே என சிறந்த 12 பெயர். அந்த ஊருக்கு 12 பெயர்கள் உண்டு. அந்த 12 பெயர்கள் பெயர் பற்றும் பரவிய சொல். எதற்காக 12 பெயர்களால் அந்த ஊரானது சிறப்பிக்கப்படுகிறது என்பதை விளக்கக்கூடிய அளவுல திருப்பதிகம் அவற்றையெல்லாம் உள்ளடக்கி ஒரு அழகான பதிகத்தை பாடினாரா. தென்னவன் முன்பு அருள் செய்தார். தென்னவனாகிய பாண்டியன் முன்பு அந்த 12 பெயர்களுக்கு உரியதாகிய தனது ஊரின் பெருமையை சிறப்பை பாடலாக அருள் செய்தார். பாட்டு எப்படி இருக்கும்னா, முதல் பெயர்ல பாட்டு தொடங்கும். அதுல அந்த 12 ஊர்களினது பெயர், மன்னிக்கணும், 12 பெயர்களையும் வரிசையா சொல்லுவார். அடுத்த பாட்டுல முதல் பாட்டுல 2வதா சொன்ன ஊரை முதல்ல வைப்பார், அந்த பெயரை முதல்ல வைப்பார். மீண்டும் அத்தனை ஊர் பெயரையும் அழகாக காரணத்தோடு விளக்குவார். 3வது பாட்டுல முதல் பாட்டுல 3வது ஊராக சொன்னதை இங்க 3வது பாட்டுல முதல்ல வைப்பார். இப்படி ஒவ்வொரு பாட்டிலுக்கும் ஒவ்வொரு ஊரினது தனித்தன்மையை எடுத்து சொல்லி அதை முன்னாக வைத்து பாடுவார். அதுதான் மிக அழகானதோர் பதிகம். அந்த பதிகத்துக்கு பிரம்மனூர் என தொடங்கும் காந்தார பண்ணில் அமைந்த அந்த பதிகத்துல சீர்காழிக்கு உண்டான 12 ஊர்களையும் வரிசைப்பட சொல்லி அதன் பெருமையை நிலைநாட்டினார். என்ன இருந்தாலும் அந்த ஊருக்கு உண்டான ஒரு ஈடுபாடு சொல்லி முடிச்சவன, பிள்ளையார் செம்பொன்மணி பீடத்தில் இருந்த பொழுது உள்ள நிறை பொறாமையினால் உழையிருந்த காரமணர்
கொள்ளும் மனத்திடை அச்சம் மறைத்து முகம் கோபத்தி துள்ளி எழும் அனற்கண்கள் சிவந்து பல சொல்லுவார். இப்படி சம்பந்தர் தனது ஊரின் பெருமையை முறையாக எடுத்து சொன்ன பொழுது மன்னனும் குலச்சிறையாரும் மகிழ்ந்தார்கள். பக்கத்தில் இருந்த சமணர்களுக்கு அப்படியே உடல் எல்லாம் எரிகின்றது. இனி இந்த சம்பந்தன் மன்னனை எங்கு ஆட்கொண்டு நம்முடைய நிலைமைகளுக்கு எல்லாம் ஒரு இடர்பாட்டினை தோற்றுவித்து விடுவானோ என்று இவர்கள் கலங்க ஆரம்பித்தார்கள். எப்படியா? பிள்ளையார் செம்பொன்மணி பீடத்தில் இருந்த பொழுது பிள்ளையாராகிய ஞான சம்பந்தர் சிவந்த பொன்னால் ஆகிய இருக்கையில, பீடம்னா நிலத்திலிருந்து உயர்வாக அமைக்கப்பட்டது, அந்த பீடத்தில் இருந்த பொழுது உள்ள நிறை பொறாமையினால் மனதெல்லாம் பொறாமை தீ கொழுந்து விட்டு எறிந்ததான் சமணர்களுக்கு. உழைய இருந்த காரமணர் அந்த அறையிலே மன்னனோடும் சம்பந்தரோடும் சேர்ந்து இருந்த காரமணர், வஞ்சகம் நிறைந்த அமணர்கள் கொள்ளும் மனத்து இடை அச்சம், மெல்ல மெல்ல அவர்கள் உள்ளத்துல பெரியதாகிய பயம் ஏற்பட தொடங்கியது. இந்த மன்னன் முழுவதும் சம்பந்தருக்கு அடிமையாகி விடுவான் போல் தெரிகிறதே என்றதினால இவர்கள் மனதுல பெரியதாகிய பயம் தோன்ற அந்த பயத்தை மறைத்து, பயந்தவது போல் காட்டிக்கொண்டால் தோற்றவர்கள் ஆகி விடுவார்கள். ஆகவே மறைத்து முகம் கோபத்தி துள்ளி எழும், முகத்தில் அப்படியே செவ செவை என்று கோபம் துள்ளி எழுந்தது. அனற்கண்கள், கண்களெல்லாம் நெருப்பை கக்கக்கூடிய அளவில் சிவந்து போயின. சிவந்து பல சொல்லுவார். அவர்கள் சம்பந்தரை பற்றி மிக தவறானவற்றை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள். எப்படியா? என்ன சொன்னார்கள்? காலை எழும் கதிரவனை புடைசூழும் கருமுகில் போல் பீலிசேர் சமன் கையர் பிள்ளையார் தமை சூழ்வார் ஏலவே வாதினால் வெல்வதனுக்கு எண்ணித்தாம் கோலு நூல் எடுத்து ஓதி தலை திமிர்ப்ப குறைத்தார்கள். இந்த பாட்டுக்கு நான் உடன்படுறது இல்லை. என்ன இருந்தாலும் என் கருத்தையும் சேர்த்து சொல்லணும் இல்லையா? காலை எழும் கதிரவனை, கிழக்கு திசையில நாள்தோறும் தோன்றக்கூடிய கதிரவனை புடைசூழும் கருமுகில் போல், உதிக்கக்கூடிய சூரியன கரிய நிறத்து மேகங்கள் சேர்ந்து சூழ்ந்து அந்த ஒளியை வெளியே தெரிய விடாமல் மறைப்பது போல பீலிசேர் சமன் கையர், தங்கள் கையிலே மயில் தோகைகளை கொண்டுள்ள சமணர்கள் ஞான சம்பந்தரை சூழ்ந்து கொண்டார்களாம். பிள்ளையார் தமை சூழ்வார். இந்த இடத்துல பிள்ளையார் உதிக்கின்ற சூரியன் போல பொன் தவிசில இருக்க, அவருக்கு முன்பு கரிய மேகம் போல கையில் இருந்த மயில் தோகைகளை பிடித்த வண்ணம் இந்த வஞ்சனை மிகுந்த சமணர்கள் சூழ்ந்து கொண்டார்களாம். ஏலவே ஏலவே வாதினால் வெல்வதனுக்கு, சமணரை வாதத்தினால் வெல்ல வேண்டும் என்பதற்காக அந்த அச்சத்தை மனத்தில் மறைத்து நூலும் கோலும், தங்கள் கையில இருக்கக்கூடிய அவர்கள் தத்துவங்கள் அடங்கின நூலு, கோலுன்னா கையில தண்டம் வைத்திருப்பார்கள், இவைகளை எல்லாம் கொண்டு அப்படியே சம்பந்தரை சூழ்ந்து கொண்டார்களாம். தாம் கோலும் நூலும் எடுத்து ஓதி தலை திமிர்ப்ப குறைத்தார்கள். கண்கள் என்னவா? பலவாறு சொல்பவர்கள். உரைத்தார்கள்னு அதை பிரிக்கலாம். தலை திமிர்ப்ப, தலைகளிலெல்லாம் திமிர் ஏறிய அளவிலுக்கு ஏற்ப குறைத்தார்கள் தான். உரைத்தார்கள்னு எழுத முடியாது புணர்ச்சி விதியில். அங்க சேக்கிழாருக்கு எவ்வளவு கோபம் பாருங்க. அந்த இளம் பாலகனை இந்த சமண குண்டர்கள் ஒன்று சேர்ந்து அச்சுறுத்துவது போல சூழ்ந்து நின்று அவர்கள் உரைக்கல, குறைத்தார்கள் நினைக்கிறார்.
அவ்வளவு அதிகமான வார்த்தைகளை கொண்டு அந்த சமண அடியவர்கள் சம்பந்தரை மிக அதிக அளவுல சூழ்ந்து நின்று பேசினார்கள். உடனே சம்பந்தர் ரொம்ப நிதானமா பதில் சொன்னார். பிள்ளையார் அது கேளா பேசுகனும் பொருள் எல்லை உள்ளவாறு என்று அருள ஊத்தைவாய் பரிதலைய துள்ளி எழுந்த நேகராய் சூழ்ந்து பதறி கதற ஒள்ளிழையார் அது கண்டு பொறாராகி உள்நடுங்கி. எப்படி பிற்காலத்துல இந்த சம்பந்தர் காலமெல்லாம் முடிஞ்சு பின்னர் வந்த சோழர்கள் காலத்துல இந்த சமய காழ்ப்பு இருந்தது வரலாற்றிலே பல இடங்களில் சுட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சமய காழ்ப்பு இருந்தாலும் என்ன நடக்கிறதுன்னு கேட்டா நடந்தது என்று கேட்டால் அந்த சமயத்தவர்களுக்கு இடையே உண்டான வாதங்கள் எல்லாம் நிகழ்ந்தது. வாதங்களின் மூலமாக தங்களினுடைய கருத்தை முன்னெடுத்து மொழிந்தவர்கள் பலர். ஆதிசங்கரரை பார்க்கிறோம், ராமானுஜாச்சாரியாரை பார்க்கிறோம். இவர்களெல்லாம் வாதத்தின் மூலமாக தாங்கள் கண்டறிந்த உண்மையை நிலைநிறுத்தி. இப்ப சமணர்களுக்கும் சம்பந்தருக்கும் வாதங்கள் இருந்திருந்தால் இந்த அனல்வாதம் புனல்வாதம் கூட நான் நேரடியான கருத்தினை முன்வைத்து எழுந்த வாதங்கள் அல்ல. கருத்தளவுல ஒருவரை ஒருவர் மறுத்தலும் தங்களினுடைய கோட்பாடுகளை விளக்குதலுமாக இருந்ததுன்னா அது நல்லதோர் வாதம். இன்றைக்கும் நம்ம கிட்ட நிறைய சமயங்கள் இருக்கு. தமிழகத்திலேயும் வெளிநாடுகளிலிருந்து வந்த சமயங்களும் இருக்கின்றன. இதுல எங்க மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு மறுக்கப்படுகிறதுனா அவரவர்கள் சமயங்கள்ல சொல்லப்பட்ட செய்திகளை முன்னெடுத்து இதனை பிற சமயத்தாரோடு வாதம் செய்தற்கு முன்வருவதாக இருந்தால் எதுவும் சரியா இருக்கும். இங்கு யாரு ஒருவரும் வாதம் செய்ய தயாராக இல்லை. மாறாக ஒருவரை ஒருவர் மாற்றுதற்கு முயலுகிறார். இங்க மாற்றுதல் என்பது தேவையில்லாதது என்னை பொறுத்த மட்டும். ஏனென்றால் ஒரு சமூகத்துல எல்லா விதமான சிந்தனைகளும் இருக்க வேண்டும். கொஞ்சம் நினைத்து பாருங்களேன். நம்முடைய மண்ணில குறிப்பா தமிழகத்துல இருப்பது போல இறை நம்பிக்கையினது உச்சமும் இங்கதான். இறைவனையே மறுக்கக்கூடிய அமைப்பும் இருப்பது இங்கதான். ரெண்டு நேர் எதிரான முனையில் இருக்கக்கூடியது. ஆனால் இரண்டினையும் இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எது பற்றியும் கவலை கொள்வதில்லை. இங்க கடவுள் நம்பிக்கை உடைய ஆத்திகத்தினுக்கு உண்டான வழிபாட்டு தலங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கின்றன. நாளுக்கு நாள் அதற்கு வரக்கூடிய மாந்தர்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். அதே நேரத்துல நாத்திகம் பேசுவதற்கு உண்டான ஒரு குழு, ஒரு அமைப்பும் தொடர்ந்து கடவுளை மறுத்து கொண்டு வழிபாட்டின் கண் உள்ளதாகிய பல்வேறு விதமான செயல்பாடுகளை எல்லாம் மூடத்தனம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இங்கு யாரும் யாரையும் மறுக்கவோ நிராகரிக்கவோ முன்வருவதில்லை. காரணம் என்ன? இந்த இரு வகையான கருத்துகளும் இருந்தால்தான் சமூகத்துல தெளிவு ஏற்படும். இதை நம்ம புரிந்து கொள்வதே இல்லை. மறுப்பு இருக்கின்ற வரைக்கும் தான் இருப்பினை நாம் உறுதியாக காட்ட வேண்டும் என்கின்ற வேகம் ஏற்படும். மறுப்பே இல்லை என்றால் நாம் பலவற்றை பின்பற்றுவதற்கு உத்வேகம் இல்லாமல் நின்றுவிடும்.
அதனால இந்த சமணர்கள் சம்பந்தரிடம் நேரடியாக கருத்து வாதத்தில் ஈடுபட்டிருந்தால் யாருக்கும் கவலை இல்லை. மாறாக சம்பந்தரை சூழ்ந்து கொண்டு அவரை அச்சுறுத்துவது போலே செயல்பட்டார்கள். எப்படியா? பிள்ளையாராகிய சம்பந்தரை சூழ்ந்து பல்வேறு விதமான வாசகங்களை சமணர்கள் பேச பிள்ளையார் அது கேட்டு அவர்களால் பேசியவைகளை எல்லாம் கேட்டு பேசுக நும் பொருள் எல்லை, உங்கள் கொள்கையின்படி உள்ள பொருள் முடிவுகளை கூறுங்கள். நீங்கள் எதனை இறை என்கிறீர்கள், அவனது செயல்பாடு என்ன, அவனை உணர்தல் எவ்வாறு, அவனை அடைதல் எவ்வாறு என்றெல்லாம் உங்கள் கொள்கையில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவைகளை சொல்லுங்கள். முடிந்தால் நான் மறுக்கிறேன். உள்ளவாறு என்று அருள என்னெல்லாம் உங்களிடம் கோட்பாடுகள் இருக்கின்றனவோ அவைகளை எல்லாம் சொல்லுங்கள். சேக்கிழார் இந்த நூலை 12ஆம் நூற்றாண்டுல எழுதிட்டார். ஆனா உண்மையிலேயே சம்பந்தர் வாழ்ந்த காலத்துல சைவத்திற்கு என்று கொள்கைகள் ஏதும் இல்லை. எந்த கொள்கையினாலும் சைவத்தை விளக்க முடியாது. ஏனென்றால் அந்த காலத்துல தோத்திர நூல்கள் தான் தமிழ்ல இருந்தன, சாத்திர நூல்கள் இல்லை. மெய்கண்ட சாத்திரங்கள் எல்லாம் 13ஆம் நூற்றாண்டினுக்கு பிறகுதான். அதனால இங்க கோட்பாடுகள் என்று சொல்லக்கூடிய அளவுல சைவத்துல பெருமளவு பேசப்படல என்று. மாறாக வழிபாடு முறைகள் பேசப்பட்டன. தலந்தோறும் சென்று இறைவனை வழிபடுதல், இறைவனது அருளை, ஆற்றலை, அற்புதத்தை பேசுதல், இதுதான் வழக்கமா இருந்தது. அதனால இப்ப என்ன கேட்கிறார்? நீங்கள் ஆருகதத்தை பின்பற்றுகிறீர்கள் என்றால் அருகனாகிய அந்த இறைவன் செய்த அரிய செயல்கள் யாதுன்னு சொல்லுங்க. அதுபோல் இறைவன் சிவனால் செய்யப்பட்ட அற்புதங்கள் யாதுன்னு நான் சொல்றேன். இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் விவாத பொருள். ஆகவேதான் உள்ளவாறு என்று அருள உங்களிடம் உண்டானதாகிய கோட்பாடுகளை, சிறப்புகளை எல்லாம் நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக என்னிடம் சொல்லலாம் என்று சம்பந்தர் கேட்க இவருக்கு எவ்வளவு கோபம் வருது பாருங்க. நம்ம சேக்கிழாருக்கு ஊத்தை வாய் பரி தலையர் நாறுதற்கு உண்டான வாயினையும் முறையாக வாரப்படாத தலைகளை தலைமுடியினையும் உடைய பரி தலையர், முடிகளை பறித்துக் கொள்பவர்கள். முடியை வெட்டிக்க மாட்டார்கள், செப்பம் செய்ய மாட்டார்கள், ஒவ்வொரு முடியாக பறித்து கொள்வார்கள். ஆகவே அவர்களுக்கு பேர் பரித்தலையர். துள்ளி எழுந்து அநேகராய், இவர் சொன்ன உடனே அப்படி வீறு கொண்டு எழுந்தார்கள். ஒருத்தர் 2 பேர் இல்ல, அநேகர், பலர். அநேகராய் சூழ்ந்து பதறி கதற, இந்த ஞான சம்பந்தரை சூழ்ந்து கொண்டு அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசணும். பதறி கதற, பதற்றத்தோடு. என்னாச்சு, இதுல சில சுய விளக்கங்களையும் கொடுக்கணும். நண்பர்கள் பலருக்கு தெரியும், நான் இந்த நடன உலகத்திற்கு வந்த உடனே இந்த நடன உலகத்தை சார்ந்த நடன கலையை பற்றிய நூல்களை எல்லாம் திரட்டி அவைகளின் செய்திகளை எல்லாம் ஒன்றன் பின்றாக குறிப்பெடுத்து அதை ஒரு முழுமையுமான அளவில் படித்து அதனால் எனக்கு ஏற்பட்ட சில ஐயங்களை எல்லாம் குறிச்சு வச்சிருக்கேன். சில இல்ல, பல ஐயங்கள். ஒரு முறை இந்த நடனத்தை பற்றின ஒரு கருத்தரங்குல என்னுடைய கருத்தை வினாவாக கேட்ட உடனே அங்கிருந்த ஒரு மூத்த நடன கலைஞர்களுக்கு நான் கேட்ட வினாவினால் உரிய விளக்கம் எது என்று சொல்லுவதற்கு பதிலாக இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்டா
உங்களுக்கு டான்ஸ் முழுசா தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? அதுல எவ்வளவு நூல்கள்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதோ 1-2 நூல்களை படிச்சுட்டு உங்க இஷ்டத்துக்கு வந்து பேசுறீங்க என்றெல்லாம் என்ன ரொம்ப கடுமையான முறையில விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேடையிலேயே. உங்களுக்கு அந்த நூல் தெரியுமா, இந்த நூல் தெரியுமா அப்படின்லாம் கேட்டு நான் சொன்னேன் அவர்கள்ட்ட இறுதியில, நீங்கள் சொல்லிய நூல்களோடும் வேறு பல நூல்களையும் நான் முறையா படிச்சிருக்கேன், குறிப்பெல்லாம் எடுத்திருக்கேன். என் கேள்வி, நான் கேட்ட கேள்விக்கு உங்களால் விடை சொல்ல முடியுமா, முடியாது? அதற்கு பதிலாக என்னை ஏளனமாகவோ என்னை கொஞ்சம் தாழ்த்தி பேசுவதாலோ நீங்கள் கேள்விக்கு பதில் சொன்னவர்கள் ஆக மாட்டீர்கள். நான் கேட்ட கேள்விக்கு விடையை சொல்லுங்கள். என்னை வைவதோ அல்லது என்னை ஏளனமாக பேசுவதோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நான் பொருட்படுத்துவதில்லை. அப்படின்ன உடனே அந்த கருத்தரங்கில் இருந்த பார்வையாளர்கள் பலர் என் பக்கம் சேர்ந்து பேசினார். அகில இந்திய அளவில் இருந்த பல விமர்சனத்தினுக்கு உரியவர்களாகிய பெரும் எழுத்தாளர். அப்போ இன்றைய சூழல்ல நாம் ஒரு கருத்தினை முன்னெடுத்து விவாதிக்கிறோம்னா அந்த கருத்தினுக்கு விளக்கம் சொல்ல யாரும் முன் வருவதில்லை. அதுக்கு பதிலா அந்த கருத்தை சொல்லியவர்களை ஏளனமாகவோ இழிவாகவோ பேசுதல் வழக்கமாகி விடுகிறது. இது எப்படி பதிலாகும்? இப்போ நேற்று ஒரு மாணாக்கி, அவங்க முதுகலை படிக்கிறார்களாம். இரவு நேரத்தில் எனக்கு ஒரு போன், அவர்களினுடைய இந்த ஆண்டுக்கு உண்டான ஆய்வு கட்டுரை எழுதுறதுக்கு. முதல் கேட்ட, அவர்கள் என்ன தலைப்புல பண்ணுகிறீர்கள்? சுந்தரதி, மன்னிக்கணும், நாவுக்கரசர் தேவாரத்தில் நாயக்கி பாவங்களை பற்றி. நான் அடுத்த கேள்வி கேட்டேன். நீங்கள் படிப்பதோ MA 2ஆம் ஆண்டு. இந்த 2ஆம் ஆண்டுல நீங்க கொடுக்கப்பட வேண்டிய ஒரு ஆய்வு கட்டுரை 60 பக்கம் தான். அதற்காக நாவுக்கரசரினுடைய 3 தேவார தொகுதிகளை எடுத்தீர்கள் என்றால் உங்களால இந்த 2 மாத காலத்துல படிக்கவே முடியாது. இரண்டாவது, அது முனைவர் பட்டத்திற்கு உண்டான அளவினுக்கு உண்டான நூல்கள். நீங்க ஆகவே ஏதாகிலும் ஒரு திருமுறை எடுத்துக்கொள்ளுங்க. 4ஆம் திருமுறை மட்டும் எடுத்துக்கொண்டு உங்கள் ஆய்வை செய்து பாருங்க. அதுல நாயகி பாவத்தில் இருக்கிற பாடலை எல்லாம் தொகுத்து அதில் உங்களுக்கு என்ன புரிகிறதுன்னு குறிப்பு எழுதுங்கள். அப்புறம் விவாதிக்கலாம். உடனே அவர்களுக்கு யாரோ தவறுதலாக சொல்லி இருக்கிறார்கள், உடனே அடுத்த கேள்வி. அப்ப இந்த பக்தியை எடுத்துக்கொண்டால் நாயக்கி பாவம்னா தன்னை பெண்ணாக உருவகித்த நாவுக்கரசரை ஜீவாத்மா என்றும் அவர் வழிபடுவதற்கு உண்டான சிவனை பரமாத்மான்னு சொல்லலாமா? அம்மா, இந்த ஜீவாத்மா பரமாத்மா கோட்பாடுகளே ரொம்ப பின்னாடி வந்ததுமா. இது 8ஆம் நூற்றாண்டுல உருவான ஒரு கோட்பாடு. நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற தேவாரம் 6ஆம் நூற்றாண்டினுக்கு உரியது, பொருந்தாது அப்படின்னு ஒண்ணு. அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியல நான் என்ன சொல்றேன். அப்புறம் நிதானமாக சொன்ன, ஒரு ஆராய்ச்சிக்கு கால அடிப்படை தேவை. ஒரு கால பின்புலத்துல தான் இலக்கியங்கள் தோன்றுகின்றன. அந்தந்த கால பின்புலத்துல தான் அதை ஆராய்ச்சி பண்ணணும். நீங்கள் சொல்லக்கூடிய பரமாத்மா ஜீவாத்மா தோன்றிய காலம் 8ஆம் நூற்றாண்டு. அந்த கால பின்னணியில தோன்றின ஒரு அளவிடும் கருவியை கொண்டு 6ஆம் நூற்றாண்டுல உருவான ஒரு இலக்கியத்தை அளக்க கூடாது, அது முறையற்றது. உடனே அந்த பெண்ணுக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன்னு புரியல. இல்லை, எங்கள் ஆசிரியர் இப்படி செய்யலாம் என்று சொன்னார்களே, நான் இனி இவர்களோடு வாதம் பண்ணுவதில் அர்த்தம் இல்லைன்னு. அப்படியே உங்கள் ஆசிரியர் எப்படி சொன்னாரோ அவரிடமே நீங்கள் கேட்டு அதன்படியே உங்கள் ஆய்வுகளை தொடருங்கள், வாழ்த்துகள்னு சொன்ன உடனே அதற்கு மேல் இல்ல, அவர்கள் சொன்னதுல எனக்கு விளங்கல, அதனாலதான் அவங்க கிட்ட கேட்டேன். அப்பொழுது நான் மீண்டும் சொன்னேன், நீங்கள் சொல்லக்கூடிய பரமாத்மா ஜீவாத்மா கோட்பாடே தவறு அப்படின்ன உடனே இப்ப நான் என்ன செய்வது? அடுத்த கேள்வி.
கேள்வியை பாருங்க. நான் உடனே சொன்னேன், உங்களினுடைய அந்த 4ஆம் திருமுறையில இருக்கக்கூடிய நாயக்கி நாயக்க பாடல்களை எல்லாம் தொகுங்கள். முதல்ல அதுல தன்னை தலைவியாக நினைத்து நாவுக்கரசர் என்னவெல்லாம் சொல்லுகிறார்னு சொல்லுங்கள். அதை ஒரு பட்டியலிடுங்க. அடுத்த கேள்விதான் ஆச்சரியமான கேள்வி. சரி, இவைகளை எல்லாம் எந்தெந்த நூல்களில் படிப்பது? 1.5 மாதத்துல தீசிஸ் கொடுக்கணும். தான் எடுத்துக்கொண்ட தலைப்பினுக்கு உரியதாகிய நூல்களே எதுன்னு தெரியல. எந்தெந்த நூல்களில் எல்லாம் இதை படிப்பது? நான் பொறுமை மீறி ஒரு கேள்வியை கேட்டேன். அம்மா, உங்களுக்கு பதிலாக இந்த ஆய்வு கட்டுரையை நான் எழுதி கொடுத்துட்டோமா, இது அப்படியே நீங்கள் கொண்டு போய் ஒப்படைப்பு செய்கிறீர்களான்னு ரொம்ப வெறுத்து போய் கேட்டேன். அப்பொழுது கூட அந்த பெண்ணுக்கு தன் தவறு புரியல. உடனே குரலை தழைவாக வைத்துக் கொண்டு, சரி சார், நான் வேண்டுமென்றால் உங்களிடம் அப்புறம் பேசுகிறேன் போன வச்சுட்டேன். இங்கு வாதங்களை புரிதற்கு கருத்து செறிவோடு திரட்டிய நிலையில எதனையும் முன்மொழிந்து வாதங்கள் புரிவது இல்லை. இங்கு இருக்கக்கூடிய இன்றைய சூழல்ல பெரியதோர் இடர்பாடு, யாரும் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் எதனையும் விவாதித்தால் அன்றி விளக்கம் பெற முடியாது. நான் விவாதிக்கவும் தயாராக இல்லை. உங்களால் விவாதிக்கப்படக்கூடிய கருத்தில் எனக்கு ஏற்புடையன இல்லை. நான் கேட்ட கேள்விக்கு நேரடியாக நான் விரும்பக்கூடிய அளவில் ஒரு பதிலை சொன்னா நீர் சிறந்தவர். இதான் இன்னைக்கு இருக்கிற மாணாக்கர்களினுடைய மனோநிலை. இவர் என்ன கேட்டார்? சம்பந்தம் உங்களினுடைய கோட்பாடுகளை எல்லாவற்றையும் எனக்கு எடுத்து சொல்லுங்கள்னு கேட்ட உடனே, எங்க கோட்பாடை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு எவ்வளவு தெரியும்? நீ இவற்றையெல்லாம் முழுசா படிச்சிருக்கியா? ஏதோ நிறைய கேள்வி கேட்கணும்னு நீங்க கிட்ட வந்து கேட்கிற என்று இந்த சமணர்கள் துள்ளி எழுந்து அநேகராய் சூழ்ந்து, பலர் அந்த ஞானசம்பந்தரோ குழம்பு அவரை சூழ நின்று கொண்டு அவரவர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சார்கள். பதறி கதற, பதற்றத்தோடு இந்த சமண அடியவர்கள் கதறினார்கள். கதறுதல்னு சொன்னா தாங்கள் எங்கே தோற்று விடுவோம்ன்ற அச்சத்துல வாய்க்குழறி முன்னுக்கு பின் முரணாய் தடுமாறி பேசுவது. பேச எல்லோரும் அந்த குழந்தையை சூழ்ந்து கொண்டதினால் ஒள்ளிழையார் அது கண்டு, ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய மங்கையர் கரசியார் பொறாராகி உள்நடுங்கி, மனது பொறாமல் நடுக்கம் வந்துட்டது. ஐயோ, நாம இந்த குழந்தையை இங்க வரவழைச்சிட்டோமே, நாம சைவத்தின் மீது கொண்ட ஈடுபாட்டால் தன் கணவனாகிய கூன்பாண்டியன் நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஆர்வத்தினால இந்த குழந்தையாகிய சம்பந்தனை இங்கு அழைத்து வந்து விட்டோமே, இந்த சம்பந்தனை சூழ நின்று இத்துணை சமணர்கள் வன்மையான முறையில பேசுகிறார்களே, ஐயோ அந்த குழந்தைக்கு என்ன ஆகுமோன்னு ஒரு தாய்மை உணர்வோடு மங்கையர்க்கரசி கவலைப்பட ஆரம்பித்தார். இருக்கலாம் இல்லையா? எங்கோ இருந்த ஒருவரை மதுரைக்கு வர சொல்லி ஒரு இடர்பாட்டை நாம உருவாக்கிட்டா நிலைமை என்ன ஆகும்? அதனால பொறாராகி உள்நடுங்கி தென்னவன் தன்னை நோக்கி திருமேனி எளியர் போலும் இன்னருட்பிள்ளையார் மற்ற இவர் எண்ணிலார்கள், மன்ன நின் மயக்கம் எங்கள் வள்ளலார் தீர நல்கும், பின்னை இவ் அமணர் மூழ்வார் வல்லேரேல் பேச என்றார். மன்னன்ட்ட முறையிட்டாங்க, வேற வழி இல்லை. என்னவா? தென்னவன் தன்னை நோக்கி, தென்னவன் ஆகிய பாண்டிய மன்னனை பார்த்து, திருமேனி எளியர் போலும் இனிய அருளுடைய பிள்ளையாராகிய இவர் சிறுவன். இந்த சிறுவன் முன்னாடி இத்துணை பேர் அச்சம் தரத்தக்க அளவுல சூழ்ந்து ஆர்ப்பரித்தால், ஆரவாரம் செய்தால் அந்த குழந்தை என்ன பண்ணும்? எளியர் போலும் இன்னருள் பிள்ளையார் மற்ற இவர் எண்ணிலார்கள்.
ஆகவே இவர்கள் எண்ணற்றவர்கள். அவர் ஒருத்தர். இந்த சமணர்கள் எண்ணிக்கைக்கு உட்படாத பலர் சூழ்ந்திருக்கிறார்கள். இத்துணை பேரும் அந்த இளம் குழந்தைய சிறானை சூழ்ந்து கொண்டால் என்னாவது? இது என்ன நியாயம்? ஆகவே சூழ்ந்து கொண்டு இன்னருள் பிள்ளையார் மற்ற இவர் எண்ணிலார்கள். கணக்கில்லாத சமணர்கள் இந்த சிறுவனை சூழ்ந்து கொண்டால் என்ன ஆகும்? மன்ன, நின் மயக்கம் எங்கள் வள்ளலார் தீர நல்கும். மன்னா, உனது வெப்பு நோயின் மயக்கத்தை எங்கள் பிள்ளையார் நீங்குமாறு அருள் செய்வார். அப்ப முதல்ல உன் நோயை தீக்கட்டும். அப்ப நீ முதல்ல நம்ப ஆரம்பிச்சிருவ யார? சம்பந்தர். அதன் பிறகு இந்த சமணர்களும் சம்பந்தரும் வாதம் செய்யட்டும். ஆகவே பின்னைய அமணர் மூழ்வார் வல்லரில் உன் நோயை தீர்த்ததற்கு பிறகும் இந்த சமணர்களுக்கு மனதில் தெம்பு இருந்தா வாதத்துக்கு வரட்டும். இப்ப எதற்கு சூழ்ந்து நின்று இந்த இளம் பிள்ளையாகிய சம்பந்தரை எல்லோரும் அதட்டுவது, மிரட்டுவது? முதல்ல உனது நோயை தீர்க்கட்டும். உனது நோயை சம்பந்தர் தீர்த்ததன் பின் அவர் மீது உனக்கு நம்பிக்கை வரும். உனக்கு நம்பிக்கை வந்ததன் பின் சமணர்கள் அப்பொழுதும் நம்பவில்லை என்றால் விவாதத்துக்கு வரட்டும். ஆகவே எந்த ஒரு செயலை செய்ததற்கு முன்னாகவே இந்த சமணர்கள் இந்த சம்பந்தரை சுற்றி நின்று அச்சுறுத்துதல் போல பேசுதல் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு மங்கையர்க்கரசியார் கேட்டவுடனே மன்னனுக்கும் அவன் நம்புகிறானோ இல்லையோ ஒரு தெளிவு இருந்தது. ஒரு விவாதத்திற்கு ஒருவரை அழைத்தோம், இல்லது இவரால் குணப்படுத்த முடியும்னு அரசி விரும்பி ஒருத்தரை அழைச்சாச்சு. முதல்ல அவர் என்ன செய்ய போகிறார்? நோய் தீருகிறதா? அதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணுமா வேண்டாமா? அதை கொடுக்காமலேயே சமணர்களுக்கு என்ன அச்சம்? தாங்கள் மூட்டிய தீயினால் பாதிப்பு அடையாமல் இங்க வந்ததை பார்த்ததே அச்சம். இதுகாரும் தங்களினுடைய மந்திரங்களினாலும் ஏனைய பிற தொழுகைகளினாலும் இந்த கூன்பாண்டி எனது நோயை தீர்க்க முடியல. ஒரு கால் சம்பந்தர் இந்த நோயை தீர்த்து விட்டால் தங்கள் மீது இதுவரை மன்னன் கொண்டிருந்த நம்பிக்கை தோர்த்து போகும். இனி தங்களுக்கு வேறு எந்த ஒரு புகலிடமும் இருக்காது. ஆகவே சமணர்கள் ரொம்ப அழகான முறை இன்னைக்கு அரசியல்வாதிகள் மாறிதான். யாரேனும் ஒரு அரசியல் கட்சியை அவர்கள் செய்த தவறுகளை கருத்தியல் அடிப்படையில் யாரேனும் விவாதித்தால் உடனே என்ன செய்கிறார்கள்? விவாதத்தை செய்தவனை ஏளனமாக, தரக்குறைவாக, தாழ்வாக, அவன் குலத்தை, அவன் பிறப்பை, எல்லாவற்றையும் விமர்சிக்கிறார்கள். அதாவது இங்க கேரக்டர் அசாசினேஷன் நடந்துடும். ஒரு தனி நபரினுடைய ஒழுக்கங்கள், அவரை பற்றின அவதூறுகள், இவைகளை எல்லாம் எடுத்து முன்மொழிய வேண்டியது. ஏன் அவன் அழைத்தது உன்னை விவாதம் பண்ண. உன் கருத்தை எடுத்து சொல், அவன் கருத்தை எடுத்து சொல்லட்டும். அவன் கண் ஒருவருக்கொருவர் விவாதத்தை தொடருங்கள். அப்ப முடிவை மன்னன் சொல்ல போற. நீ விவாதமே செய்யாமல் வந்தவனை விரட்டுதற்கு ஏற்றாற் போல அவனை சூழ நின்று அவனை அச்சுறுத்தி அவனை இழிவாக பேசி இப்படியெல்லாம் செயல்பட்டால் என்ன? இதுதான் எல்லாருக்கும் இன்றைக்கு வரைக்கும் கூட பின்பற்றுவது. நீ இந்த தவறு செய்தாய்ன்னு கேட்டா, நீ ஒழுக்கமா, நீ யோக்கியமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ இதுவா இங்க கேள்வி? உன்னால் மேற்கொள்ளப்பட்ட செயல்ல இவ்வாறு தவறு நடந்திருக்கு. ஒன்று ஆம் என்று ஒற்றுக்கொள், அல்லது இல்லை என்று மறுத்து விவாதம் போய் எவனாவது செய்யறான்னு பாருங்க. நாமெல்லாம் ரொம்ப பெரிய அளவுல வளர்ந்து அறிவு பெற்று ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய பெரியதொரு நாட்டில் இருக்கும். ஆனால் இங்கு எடுத்த உடனே தனிநபர் விமர்சனத்தை தான் முன்வைக்கிறார். இந்த எனக்கே நிறைய அப்படிப்பட்ட அனுபவம். என்னால் சொல்லப்பட்ட கருத்தை எதிர்கொள்ள முடியாமல் என்னுடைய செயல்பாட்டை அசாசினேட் பண்றது.
இவர் அண்ணன்ன பிற சமயங்களோடெல்லாம் சேர்ந்து விவாதிக்கிறார். ஆகவே அந்த சமயங்களின் சார்பாக இவர் நமக்கு எதிராக தெரிகிறார். இப்படி எல்லாம் கருத்து. எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். இங்க வேடிக்கையாதது, எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். இங்கு சொல்லுபவர்களுக்கும் கூச்சம் கிடையாது. இது தர்மமற்ற செயலாயிற்று என்ற கவலை கிடையாது. ஆனால் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பாருங்க, தாங்கள் பெரியதாகிய ஒழுக்க சீலர்கள் போலவும், ஒரு நாளைக்கு 6 வேளை இறைவனை வழிபடுபவர்களாகவும், அப்படியே அறத்தின் நெறியிலேயே வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தவர்கள் போலவும் ரொம்ப பெருமையா சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் மனது எல்லாம் வஞ்சனை, மனதுல ஒரு நேர்மை கிடையாது. கருத்து முதல் வாதம்னா அந்த கருத்தை தான் முன்மொழியணும். கருத்தை பற்றின விவாதங்களை வளர்க்காமல் அந்த கருத்தை சொன்னவனை பற்றி கடுமையான முறையில் விமர்சனம் செய்து அவனை ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு போவது எவ்வளவு பெரிய கொடுமை. இவர்கள்லாம் இந்த செய்து விட்டு மற்றையபடி அவர்களை நேர்ல பார்க்கணும். அப்படியே பரம பக்தியோடு பரம ஒழுக்கத்தோடு தாங்கள் இருப்பது போலவும், தங்களால் தான் பக்தியே இந்த உலகத்தை தழைப்பதாகவும் தளிர்ப்பதாகவும் நினைத்து அப்படி இருப்பார்கள். இது எல்லா காலத்திலும் நடக்கக்கூடிய விஷயம். அவ்வளவுதான். எல்லா காலங்களிலும் ஒருவரினுடைய வாதங்களை கருத்தியல் அளவில் எதிர்கொள்ள முடியலன்னா உடனே அவரை பற்றின தரக்குறைவான விமர்சனங்கள், அவரினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதையெல்லாம் வெளியே கொண்டு வந்து ஏளனமா பேசி. எப்படி? இதுதான் இன்றைய சமூகத்தின் அவலம். இது அந்த காலத்திலும் இருந்திருக்கு. உடனே மங்கையர்கரசி, முதல்ல உங்கள் நோயை சம்பந்தர் குணப்படுத்தி விட்டார் என்றால் அதற்கு பிறகு இந்த சமணர்கள் சம்பந்தரோடு வாதம் செய்யட்டுமே, ஏன் முன்பாகவே சூழ்ந்து நின்று அவரை அச்சுறுத்த வேண்டும்? என்ன காரணம்? ஏதல் வேண்டாமே. உடனே இப்படி அரசி மன்னன் கேட்ட உடனே, என்ன இருந்தாலும் மன்னன் நீதி நெறிக்கு உட்படணும் இல்லையா? அவன் பின்பற்றக்கூடிய சமயம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? மன்னன் புரிந்து கொண்டான். உடனே சொன்னான், மாறனும் அவரை நோக்கி வருந்தல் நீ என்று மற்ற வேறு வாது என்கொல் என்மேல் வெப்பொழித்து அருகர் நீரும் ஆரணி சடையினாருக்கு அன்பராம் இவரும் நீங்கள் தேறிய தெய்வத்தன்மை என்னிடை தெரிப்பீர் என்றான். மன்னன் மங்கையர்கரசியை பார்த்து வருந்தாது, மாறனும் அவரை நோக்கி வருந்தல் நீ, அரசியே நீ வருத்தப்படாத, நான் இதை பார்த்து கொள்ளுகிறேன் என்று கவலையோடு கருத்து தெரிவித்த மங்கையர்கரசியை அமைதிப்படுத்திட்டு மன்னன் மற்ற வேறு வாதி என்கொல் என்று கூறி பிறவாதி என்ன வேண்டும் என்று அருகர்கள்ட்ட கேட்டான். என்கொல் என்மேல் வெப்பு ஒழித்து அருகர் நீரும் ஆரணி சடையினாருக்கு அன்பரார் இவர். என் உடம்புல வெப்ப நோய் இருக்கு, விவாதம்லாம் அப்புறம் பார்த்துக்க. இப்ப உடனடியாக தீர்க்கப்பட வேண்டியது என்னுடைய வெப்பு நோய். ஆகவே வெப்பொழித்து அருகர் நீரும், என் உடம்புல இருக்கக்கூடிய வெப்பு நோயை அருகர்களாகிய நீங்களும் ஆரணி சடையினாருக்கு, கங்கையை தன் தலையிலே அணிந்தவராகிய நீண்ட சடாமுடியை உடைய சிவனாருக்கு அன்பர், சிவனினுடைய அன்பினுக்கு பாத்திரமனாகிய இந்த சம்பந்தர், பாத்திரமாகிய இந்த சம்பந்தர் இவரும் நீங்களும் இவருமாக சேர்ந்து தேறிய தெய்வத்தன்மை, உங்களால் தெளிவாக அறியப்பட்ட தெய்வத்தன்மையினது துணை கொண்டு நீங்கள் உண்மையாக என்னிடத்தில் விளக்குக. முதல்ல என்கிட்ட சொல்லுங்க, அறிஞர்களை பார்த்து உங்களினுடைய தெய்வ கோட்பாடுகள் என்ன என்பதை என்கிட்ட விளக்குங்கள். அதுபோல் சம்பந்தர் தன்னுடைய சிவபெருமானினது கோட்பாடுகள் என்னன்னு விளக்கட்டும். அதுக்கு முன்னாடி என் உடல்ல இருக்கக்கூடிய வெப்பு நோயை போக்குதற்கு முயலுங்கள்.
ஞான ஆரமுது உண்டார் நற்றவர் திருவை நோக்கி மானின் நேர் விழியினாய்க்கள் மற்ற என்னை பாலன் என்று நீ நனி அஞ்ச வேண்டாம். நிலையிலா அமணர்க்கு என்றும் யான் எளியேன் அல்லேன் என்று எழுந்திருப்பதிகம் என்று எழுந்து திருப்பதிகம் பாடி. உடனே ரொம்ப அழகா சம்பந்தர் மங்கையர்க்கரசியாரினுடைய பதற்றத்தை பார்த்து சொன்னான். ஞான ஆரமுது உண்டார், அம்பிகையினால் ஞானமாகிய அரிய அமிழ்தை பாலாக உண்டவராகிய ஞானதம்பந்தர் நற்றவர் திருவை நோக்கி நல்ல தவத்தினை மேற்கொண்டுள்ள திருமகளை போல் காட்சியளிக்கும் மங்கையர்க்கரசியாரை நோக்கி மானின் நேர் விழியினாய், மானினை போன்று மருட்சியை உடைய பயத்தினால் மருண்ட பார்வையை உடைய மங்கையர்க்கரசியே கேள், மற்ற என்னை பாலன் என்று நீ நனி அஞ்ச வேண்டாம். நான் சிறுவன், இந்த சமணர்களுக்கு முன்பே நான் அஞ்சி விடுவேன் என்று நீ கவலை கொள்ளாதே. நீ நனி அஞ்ச வேண்டாம். நீ ரொம்ப அதிகமா பயப்படாத. நான் குழந்தை, சின்னவன், இந்த சமணர்கள் என்னை ஏதாகிலும் செய்து விடுவார்கள், நீ கவலைப்படாத. நிலையிலா அமணர்க்கு என்றும், இந்த அமணர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, நல்ல நிலையிலே இல்லாத வஞ்சக சிந்தனை உடைய அமணர்க்கு என்றும் யான் எளியேன் அலேன். அவர்களை காட்டிலும் நான் ஒன்னும் இழைச்சவன் இல்லை. யான் எளியேன் அல்லேன், நான் அவர்களை காட்டிலும் இழைத்தவன் இல்லை என்று எழும் திருப்பதிகம் பாடி என்று கருத்துகள் அமைந்த ஒரு பதிகத்தை பாடினார் அந்த இடத்துல. அந்த பதிகம்தான் ரொம்ப அழகான பதிகம். மானின் நேர் விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி கேள், பானல் வாய் ஒரு பாலன் இங்கு இவன் என்று நீ பரிவு எய்திடேல், ஆனை மாலை ஆதியாய் இடங்களில் பல அல்லல் சேர் ஈனர்கட்கு எளியேன் அல்லேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவேன்னு பாடினார். இந்த பாட்டோட விளக்கத்தை அடுத்த வகுப்புல தொடர்ந்து விளக்கிட்டு சமணர்களிடம் எவ்வாறு சம்பந்தர் தனது வெற்றியை உறுதியாக்கினார்னு பார்ப்போம். சரியா?